நமஸ்காரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம ராம வராரணி. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே சம்பூர்ண விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி வேண்டின்ற மாதிரின்னு சொல்கிறா பெரியவாள்லாம். ராமநாமத்துக்கு அவ்வளவு மகிமை. ராமர் ராவணன் வதம் பண்ணிட்டு சீதையை கூட்டின்னு திரும்பி வரார். அவருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்கிறது. எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கா. முதல்ல முனிவர்கள்லாம் உட்காந்துருக்கா, அப்புறம் மந்திரி கணங்கள்லாம் உட்காந்துருக்கா, அதுக்கப்புறம் பிரஜைகள்லாம் உட்காந்துருக்கா. பட்டாபிஷேகம் ஆனோடனே ஹனுமன் போய் ஒத்தொத்தரையாக பர்சனலாக பார்த்து கும்பிட்டு, நீங்கள்லாம் வந்திருக்கேன் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு, எல்லோரும் வரணும், நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு வைக்கிற மாதிரி டிஃபன் சாப்பிட்டுடா, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார். அங்கே சைடில் இருந்த நாரதர் கிடன்னு வரார். ஆஞ்சநேயரை தொட்டு நிறுத்துறார். ஆஞ்சநேயா, நீ எல்லாரையும் கூப்பிடு, ஆனால் அந்த கோடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிற பாரு விஸ்வாமித்திரர், அவருக்கு மட்டும் போய் வணக்கம் சொல்லி கூப்பிடாத அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கிறார். நீ கேளே, நான் சொல்கிறத நீ கேளேங்கிறார். ஐயோ பகவானே, இந்த நாரதர் வாயை திறந்தாலே கலகம்தான், இது எங்கே போய் முடியும்? இவர் போயின்னு இருக்கார். வரிசையாக ஒன்றுன்னா ஒத்தத்தையாக பார்த்து நமஸ்காரம் சொல்லி போயிட்டே இருக்கார். விஸ்வாமித்திரருக்கு வலது பக்கம் இருக்கிறவர் அவருக்கு நமஸ்காரம் சொல்கிறார், சாப்பிட சொல்கிறார். அடுத்தாப்புல விஸ்வாமித்திரர் எதிர்பார்த்துட்டு இருக்கார், இவர் நமக்கு சொல்லுவார்னு. கண்டுக்கவே இல்லை. அடுத்தாப்புல லைனுக்கு போயிட்டார் பின்னாடி. சரி, திரும்பி வருவாரோன்னு பார்த்தா வரல. அடுத்த வார்த்தை சொல்லிகிட்டே போயின்னு இருக்கார். விஸ்வாமித்திரருக்கு ஏற்கனவே கோபம், அவ்வளவு துர்வாசர் மாதிரி வந்துடும் கோபம். பளிச்சுன்னு ஒரு கத்தினார், ராமா அப்படின்னு கத்தினார். மேடையில் இருந்த ராமர் திரும்பி பார்த்தார். என்னை மதிக்காதவனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவர் சொன்னார், குருவே, உங்களை மதிக்காதவனுக்கு நானே தண்டனை தரேன். அவனுக்கு மரண தண்டனை தான் முடிவு. யாரும் உங்களை மதிக்கலைன்னா, ஏதோ போயின்னு இருக்கான் பாரு, எனக்கு ஒரு நமஸ்காரம் கூட சொல்லாமல், அந்த ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு. ஆஞ்சநேயர் ராமனுக்கு பரமபக்தன், நண்பன் கூட. ஆனால் ராமர் அதெல்லாம் யோசிக்கலை. தன்னோட குருவுக்கு மரியாதை கொடுக்காதனால உடனே என்ன பண்ணுறார், தன்னோட அம்ரா தோணிலேருந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஆஞ்சநேயர் மேலே விடுறார். ஆஞ்சநேயர் மேலே விட்ட உடனே ஆஞ்சநேயர் ஒரு நிமிஷம் அப்படி நின்றுண்டு ராம சொல்ல ஆரம்பிச்சுடுறார். ராம 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 ராம. அந்த பிரம்மாஸ்திரம் வந்தது என்னாச்சு, அவரை 3 தடவை சுற்றித்து, ஆஞ்சநேயரை சுற்றி பழையபடி போய் அவரோட அம்பரா துணியில் உட்காந்துடுத்து. ராமருக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளோட பிரம்மாஸ்திரம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு அஸ்திரத்தை எடுக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னா பிரம்மசீர்ஷ அஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை மாதிரி 1,00,000 மடங்கு சக்தி உள்ளது. அதை எடுத்து விடுற போது அந்த மந்திரத்தை சொல்கிறார், பிரம்மசீர்ஷ அஸ்திர மந்திரத்தை சொல்கிறார். சொன்னோன்ன விஸ்வாமித்திரர், ராமா நிறுத்திக்கோ அப்படிங்கிறார். அவர் கேட்குறாரு, என்ன குருவே, உங்களை மதிக்காதவனை நான் கொல்ல வேண்டாமாங்க? இல்லைப்பா, நீ அனுப்பிச்ச பிரம்மாஸ்திரமே அவரை 3 தடவை சுற்றி வந்துடுத்துனா அவர் சொல்கிற ராமநாமத்துக்கு என்ன மகிமை பாரு. அதனால் நீ பிரம்மா சாஸ்திரம் கூட விட வேண்டாம், ஆஞ்சநேயனுக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறார். ஒரு ஆஞ்சநேயனை கூப்பிட்டு கட்டிக்கிறார். ரொம்ப புலங்காயமாடுறார். இப்போ நாரதர் சொன்னார், நான் சொன்னால் கலகம் இல்லை, நான் ஏற்படுத்துகிற சொல்லுக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. ராமநாமத்தோட மகிமை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இதையே நான் சொன்னேன். ராமநாமம் சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் ராமநாம ஜபம் வைக்கிறா. நம்மளும் ராமநாம ஜபம் ஜெயிப்போமா? ராம 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 ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே
ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும்.